மகர ராசி, மகர லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த மகர ராசி, மகர லக்னத்திற்கு இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பெயர்ச்சி பலன்கள், ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதனுடைய கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்க போது, என்ன மாதிரியான சூழ்நிலைகளை இவங்க கிரியேட் பண்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க, இந்த ராசி இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, இந்த ராசியோடைய குணநலன்கள் என்ன, நிச்சயமாக பார்க்கலாம். மகர ராசி, மகர லக்னம். ஃபர்ஸ்ட் காலபுருஷனுக்கு இது தொழில் ஸ்தானங்க. அப்ப இந்த ராசியில பிறக்கக்கூடிய நபர்கள் அனைமே தொழில்ல ரொம்ப கண்ணும் கருத்துமா கவனமாக இருப்பாங்க. டீ குடிச்சிட்டாவது அந்த விஷயத்த செஞ்சிருவாங்க. இதே பெண்களா இருக்கட்டும், ரொம்ப கடினமான உழைப்பாளியா இருப்பாங்க. தன்னோட குடும்பத்தை ஜீரோ, எதுவுமே இல்லை, இவங்க கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு எல்லாரும் இந்த குடும்பத்தை மட்டம் தட்டினதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இந்த ராசியில பிறந்தாங்கன்னா எப்படியோ வாழ்க்கையில உயர்த்திடுவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரிங்க, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய காலமாக இருந்தாலும் அது எல்லாமே தாண்டி உயர்த்தி ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. இந்த ராசியில பிறக்கக்கூடிய ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், தைரியமா சொல்லலாம். திருமணம் அப்படிங்கிறது நீங்க தைரியமா பண்ணுவீங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் வீட்டுக்காரை விட்டுட்டு வரமாட்டாங்க, சம்சாரத்தை வீட்டுக்காரை விட்டுட்டு வரமாட்டாங்க, அல்லது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை விட்டுட்டு வரமாட்டாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். பியூரான மனசு. இன்னைக்கு உலகம் என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசியில முதல் ராசி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகரம். அதனாலதான் growth ஆகாம அதே இடத்துல இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்க. ரொம்ப 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 நல்லது பண்ணக்கூடிய நபர்கள், உயிரை கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னு அடுத்தவங்களுக்காக ஒரு ஹெல்ப் அதிகம் பண்ணக்கூடிய ராசி அப்படின்னா மகரம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கும். எல்லாருக்குமே நெருக்கமான நபர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே எதிரி போல ஒரு சூழ்நிலைகள், வெளியே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, உள்ள நிறைய புரோக்கன் ஹார்ட்ஸ் இந்த ராசியை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு கஷ்டம் வந்தாலுமே இன்னைக்கு அழாமல் தக்க வச்சுக்கக்கூடிய ராசி. தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படையா யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. குரு நீசங்க, இவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது, பணத்தை சேமிக்கிறது தெரியாது, இந்த பணத்தெல்லாம் இப்படி வச்சுக்கணுமா, அந்த கௌரவ பிரச்சனைகள்லாம் அதிகமா எந்த ராசிக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகரம் தான். இருக்கிற இடத்துல நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கறது, கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் இன்னைக்கு நீ யாருன்னு கேட்கறது, ஒரு சின்ன விஷயத்துக்காக எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போகிறது, அல்லது பொய் நிறையா பேசுறது. இப்போ நீங்கள் மகரத்தை பொறுத்தவரையும் அண்ணனாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சந்தோஷம் தான் படுவாங்க. ஆனால் மற்றவங்க இவங்க என்ன சொல்லுவாங்க, இவன் போய் எல்லாத்துக்கிட்டையும் வெளியே சொல்லிடுவாங்க, இவன் ரொம்ப பொறாம பிடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு மகரத்தை பொறுத்தவரையும் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. எல்லா வழியிலையுமே உங்களுக்கு என்னென்ன வழியில் காயப்படுத்துவாங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு காயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ராசியாதிபதி 3 முயற்சி ஓடுறீங்க, நீங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். நிறைய மாற்றங்கள் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானை பற்றி நிச்சயமாக பேசணும். அவ்வளோ பெரிய மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள்லாம் உங்களுக்கு கேரக்டர் வைஸ் இத்தனை வருஷமா நான் இந்த மாதிரி இல்லை, ஆனால் இந்த நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுத்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்னைக்கு இந்த மகரத்தை பொறுத்தவரையும். நல்லா ஸ்டேட்டஸ் எல்லாம் வைப்பீங்க, இன்னைக்கு அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம் விட்டுட்டீங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுவீங்க, இன்னைக்கு அதை ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டீங்க. கலகலப்பாக பேசுவீங்க, உங்களோட குடும்ப சூழ்நிலைகளை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுவீங்க. இதுதான் அப்படிங்கிறது இல்லாமல் ஷேர் பண்ணுவீங்க. இன்னைக்கு அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு என்ன அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறீங்க. இன்னைக்கு இந்த ராசியை பொறுத்தவரையும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிட் எல்லாம் வந்து குரு காப்பாற்ற வேண்டிய குரு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. அதே போல் ராகு சொல்லவே தேவையில்லை. ராசிக்கு 2ஆம் இடத்துல அப்படியே என்ன பேசினாலுமே அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது சின்னதாக ஒரு விஷயம் பண்ண, ரோட்டில் போய் பார்த்து போப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அவன் நிறுத்தி சண்டைக்கு வருவான் அவங்கக்கிட்ட. உங்கள் சட்டையை பிடிக்காது மட்டும்தான் குறை. அதுவுமே உங்களுக்கு ராகு தசை, ராகு புத்தி காம்பினேஷனில் கேது வந்துச்சுன்னா வலுக்கட்டாயமாக பிரச்சனையை வந்து சுற்றி இருக்கவங்களே உங்ககிட்ட இழுத்துட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு என்னப்பா இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுவுமே இந்த ராசியை பொறுத்த வரையுமே அஷ்டம சனி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்குதோ அதே அளவுக்கு இன்னைக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து கடுமையான பலன்களை கொடுத்துட்ருக்கிறாரு. ஈகோ பேஸ்டு எடுத்த டிசிஷன் எல்லாமே இன்னைக்கு நிறைய தடுமாறிட்டு இருக்கு. உங்களோட வேல்யூ மற்றவங்களுக்கு தெரியாமல் கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால உங்களை நிறைய பேர் கஷ்டப்படுத்துகிறாங்க. இன்றைக்குமே தொழில் ஸ்தானத்தில் போட்டியே போட்டுட்ருக்காரு. நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோம், அவங்க கிட்ட சொல்லியிருந்தோம், உங்களுக்கு தொழில் ஸ்தானம் இந்த மாதிரி இருக்குது, உங்களோட ராசியாதிபதி உங்களோட தசாபுத்திகள்லாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை காமிக்குது, நீங்கள் தொழிலை கொஞ்சம் நாளைக்கு ஹோல்டு பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். இல்லை மேடம், என்னால் வந்து ஹோல்டு பண்ணவே முடியல, எனக்கு அந்தளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு இவ்வளோ லட்சம் ரூபா கடன் ஆகுங்கிறதே நம்ம தைரியமாக அவர்கிட்ட சொன்னோம். இந்த அளவுக்கு கடன் சுமைகளை கொண்டு விடுறதுக்கு காத்துட்ருக்கீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து 4-5 வருஷமாக நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறோன்னா நம்ம தெளிவாக சொன்னோம், இந்த அளவுக்கு பிரசன்னமும் இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு. இன்றைக்கி அவர் எடுத்துக்கூடிய ஈகோ பேஸ்ட் எடிசன், ஏன்னா எங்கள் குரு நீசம், அப்போ பிறந்த கால ஜாதகத்துலேயுமே அவருக்கு அந்த காம்பினேஷன் இருந்ததுனால நம்ம தைரியமாக சொன்னோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ லட்ச ரூபா
லாஸ் அப்படிங்கிறதாயிட்டு நான் வெளியே இருக்கேன் மேடம், இன்னைக்கு ஊருக்கு வந்தால் எனக்கு என்ன நிலைமை நடக்குதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இன்னைக்கு ஃபோன் பண்ணுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் என்றைக்குமே வந்து இந்த விஷயங்கள் இப்போ நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருப்பாங்க. இந்த தசா புத்தி கோச்சாரம் அந்தரம் நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷன் இதெல்லாமே ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அது எந்த நேரத்தில் வரும், எந்த மாதிரியான சூழ்நிலைகளை கொடுக்கும், இதெல்லாமே ஒரு பிறந்த கால ஜாதகம் கிளியராக இண்டிகேட் பண்ணும். எதெல்லாம் நம்ம போகலாம், எதெல்லாம் போகக்கூடாது, எதெல்லாம் நம்ம ஹோல்டு பண்ணணும், எதெல்லாம் அந்த சுச்சுவேஷனில் அப்படியே வச்சிருக்கணும், இதெல்லாமே பிறந்த கால ஜாதகம் தான். அதனால தான் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும் அப்படிங்கிற நீங்கள் மறந்துடவே கூடாது. நம்ம சொல்லக்கூடிய கிரகங்கள் கோச்சார பலன்கள் எல்லாமே 20 to 30% வருதும். அதுவுமே உங்களுக்கு அந்த வேற இடத்துல எந்த கிரகமும் இல்லாத பற்றி இதே சந்திரன் கூட ராகு இருந்தாலோ கேது இருந்தாலோ கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும், மறந்துடவே கூடாது. இப்போ சொல்றது எல்லாமே நெகட்டிவாக மாறும். அப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கோச்சாரம் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை மட்டும் 2 கிரகத்தை மட்டும் பேசுறதுனால நீங்கள் அப்படியே இது கொண்டு போய் பிறந்த கால ஜாதகத்தில் பலனை பொருத்தி பார்த்தரக்கூடாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் இன்னைக்கு ராசிநாதனாக ராசியிலே வராரு. ராசிநாதன் கூட சேர்ந்து செவ்வாய் சந்திரனுடைய காம்பினேஷன் ரொம்பவே ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது. அப்போ கிட்டத்தட்ட இது 1 மாத காலங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன நிறைய பிரச்சனைகளை அது எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான வேலைகளை செய்வார். ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளில் கடுமையான பிரச்சனை இருக்கும். நீ யார், நான் யார், நீ எனக்கு தேவையே இல்லை, நாளைக்கு நான் செத்தா கூட நீ வராத அப்படின்னு சொல்லி காயப்படுத்தக்கூடிய நபர்கள் மத்தியில் இன்றைக்கி அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக அமைதியாக ஒரு ட்ராக்ல போகிறத பார்க்கலாம். இத்தனை நாளாக கைகலப்பு ஆகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்தது எல்லாமே இனி வந்து இதெல்லாம் திடீர்னு இப்படி மாறுச்சு அப்படின்னு நீங்களே உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். நிறைய வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றி அப்படிங்கிறது இன்னொருத்தவங்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க, 100% சக்ஸஸ் ஆகுது. நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எனக்குன்னு வரும்போது எதுவும் நடக்க மாட்டேங்குது. எதனால்? எனக்கு லக் இல்லையா, அதிர்ஷ்டம் இல்லையா? இங்கே குரு நீசம். இப்போ பிறக்கும் போதே வந்து கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை. ராசிநாதன் பலவீனம் ஆயிட்டாருன்னா என்னால் முடியல, எனக்கு ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் இல்லாத மாதிரி வெறுமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த வார்த்தைகள்லாம் யார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ராசியாதிபதி வீக்காக இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லுவாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் இதெல்லாமே மாறதுக்கு காத்துட்ருக்கு. ஏமாற்றங்களும் வழிகளையும் மட்டும்தான் நம்ம இத்தனை நாளாக கடந்து வந்துட்டுருக்குறோங்கிற எண்ணங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது. மன நிறைவோட வாழ போகிறீங்க. இத்தனை நாளாக ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவல் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது எல்லாமே இனி மாறப்போகுது. வாழ்க்கையில் எல்லாரும் என் மேலே ஏறி போய் ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏற்றி விட்ட ஏணியாக அதே இருக்குது, நானும் முயற்சி பண்ணுறேன், அது நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான ஒரு ஹோப் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இனி ஹோப் தரக்கூடிய புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள் அது எல்லாமே இனி நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. கம்யூனிகேஷன் கொடுத்த பணத்தை வந்து மகரம் அவ்வளோ சாமர்த்தியத்தை வாங்கவே முடியாது. அது என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க. அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய குரு நீசமாக என்ன பிறந்த கால ஜாதகத்தில் இதே மாதிரி இன்றைக்கெல்லாம் கேது தசாபுத்தி காம்பினேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அந்த பணத்தை நம்ம நினச்சி நம்ம வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பணம் கேட்க போகிற நீங்கள் டிவிஎஸில் வண்டியில் போனாலுமே உங்ககிட்ட இருக்க பணம் வாங்கணும், காரில் பந்தாக உட்காந்துட்டு இப்போ தர முடியாது, அப்போ தர முடியாது, என்கிட்ட இப்போ பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது இழுத்தடிச்சு மேற்கொண்டு மன உளைச்சலை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தான் இருப்பாங்க. அதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் கொடுத்த பணம் அப்படிங்கிறது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தப்சா புத்திகள் சப்போர்ட் பண்ணும்போது அதே போல் புதிய வாகனம் வாங்குறதுக்கு என்கிட்ட என் பேரில் ஒரு வண்டி கூட இல்லை. இந்த வண்டி இல்லாதனால பல விஷயங்கள் என்னை விட்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு எதுக்கு வண்டி அப்படிங்கிற மாதிரி காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் இருந்தோம். இனி இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுமா? புதிய வீடு வாங்குறதுக்கு எங்கள் பேரில் ஒரு வீடு சுற்றி. ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை எவ்வளோ நீங்கள் நல்லா சிரித்து பேசி பழகுனீங்களும் பக்கத்தில் இருக்கிறவங்க கூடயாக ஒரு காயங்கள் அப்படிங்கிறது வராமல் போகவே போகாது. 100%. நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, கடைசியில் உங்களை தான் குறை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, உங்களை தான் குற்றம் அப்படிங்கிறத சொல்லி அந்த இடத்துல நீங்கள் இருக்கவே முடியாது. கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா அதிகமாக வீடு மாறக்கூடிய நபர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகரம். அதுவுமே நம்ம பேசாத போது பிரச்சனை இல்லை, நம்ம பேசி பழகிட்டோம்னா அதுவே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளாக வரும். அப்போ இதனால் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த இடத்துல இந்த சொத்து போச்சு, அதே இடத்துல எனக்கு அந்த சொத்து வாங்கணும்னு ரொம்ப ஆசை, அந்த சொத்தை விட்ட இடத்த கூட நான் போய் பார்க்குறதுக்கு வருத்தப்படுறேன், அந்த வீதிக்கு போகும்போதே எனக்கு ரொம்ப மன உளைச்சலாகவும் கஷ்டமாக இருக்குது. இனி இதெல்லாமே மாறப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக மாறப்போகுது. உங்களுக்குன்னு ஒரு வீடு அமையக்கூடிய காலங்கள் என்னைக்கு நீங்கள் காத்துட்டு இருந்த காலங்கள் இன்றைக்கி இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணுது. ஸோ நிச்சயமாக வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இன்னுமே நிறைய பலன்கள் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. பாசிட்டிவும் இருக்குது, அதில் நெகட்டிவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா கூட அஷ்டமாதிபதியான சூரியனும் இருக்கிறாரு. அதனால் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது ஜானேர்னா முளம் சலுக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. இருந்தாலுமே ஒரு விஷயம் நம்ம சொல்கிறது பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த
அடுத்தது என்ன அப்படிங்கிறத, என்ன விஷயத்த எந்த இடத்துல நமக்கு பணம் வரும், எந்தெந்த விஷயத்துல நம்ம ஹோப்ப கம்மி பண்ணணும், எந்தெந்த விஷயத்துல ஹோப் அதிகம் பண்ணணும், எதெல்லாம் நம்ம ரொம்ப ஓடணும். தொழில் நல்லா இருக்கா, இந்த நேரம் வரை தொழில் சூப்பரா இருக்கு, கண்டிப்பா ஓடிட்டே இருக்கு, நிக்காதீங்க. ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 20 மணி நேரம் எஃபர்ட்ஸ் போடுங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லணும். அப்ப பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் அதுக்கு ஒரு தீர்வாகும் அப்படிங்கிற மனதிறக்கூடாது. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லாருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.